மக்களே, எப்படி இருந்த ரகுமான் இப்போ இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றதா நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா நம்மளால் ரொம்ப சகித்துக்க முடியாத அளவில் இருக்கும். இப்போ அப்படி தான் ரகுமான் அவர்களினுடைய மனைவி கூட ஏற்பட்ட விவாகரத்தும். ஆனால் இருவரும் தங்களை பற்றி ரொம்பவே தவறாக நிறைய மீடியாக்கள் பேசுகிறாங்க. அப்படி வேணாம், அப்படி பேசினா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கூட ரகுமான் அவர்கள் சொல்லியிருந்தார். மனைவி சாய்ரா பானுவை பிரிந்த பிறகு ரகுமான் பங்கெடுத்த நிகழ்ச்சியில் அவரது தோற்றத்தை பார்த்த ரசிகர்கள் வேதனை அடைஞ்சிருக்காங்க. இந்தியாவின் மிக முக்கியமான இசையமைப்பாளர்களில் ஒருவராக ரகுமான் அண்மையில் தனது மனைவி சாய்ரா பானுவை பிரிவதாக அறிவித்தாங்க. பிறகு கடந்த 27ஆம் தேதி கோவாவில் நடைபெற்ற 50வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கெடுத்தார். பாடகி லதா மங்கேஷ்கர் தொடர்பான நிகழ்ச்சிக்கு பிறகு அரங்கத்தை விட்டு வெளியே வந்த ரகுமான் மனமுடைந்து காணப்பட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லோருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் ரகுமான் தொடர்பாக அதுக்கு முன்னாடியே பதிலளித்திருந்த அவருடைய முன்னாள் மனைவி சாய்ரா பானு, ரகுமான் ஒரு அற்புதமான மனிதர், அவரை நெட்டிசன்கள் நடத்தக்கூடிய விதம் சரியில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதன்படி இந்த வீடியோவில் சாய்ரா பானுடைய ஒரு கருத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் ரகுமான் அவர்கள் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ரசிகர்கள் ரொம்பவே வேதனை அடைஞ்சிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முடித்துட்டு 30வது ஆண்டு காலத்தை இவங்க கொண்டாடுறதாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து சாய்ரா பானு மற்றும் அவரது கணவர் ரகுமான் பிரியக்கூடிய கடினமான முடிவை எடுத்திருக்கிறாங்க. உணர்ச்சிகரமான அழுத்தத்திற்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கா. இருவரும் ஒருவரை ஒருவர் ரொம்பவே ஆழமாக நேசித்த போதிலும் கூட சிரமம் மற்றும் பதற்றங்களால் இருவருக்கும் இடையே தீர்க்க முடியாத இடைவெளியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, அவர்களினுடைய ரொம்பவே நெருங்கின ரத்த சொந்தம் ஒருத்தவங்க உண்மையாகவே நாங்கள் ரொம்பவே டார்ச்சர் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். 29 ஆண்டுகால திருமண வாழ்வை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்திருக்காங்க சாய்ரா பானு. இது ரகுமானுக்கே தெரியாதுன்னு பலர் தற்போது சொல்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் ஒரு சில உண்மைகளை ரகுமான் சகோதரி உடைத்து கூறியிருக்கிறாங்க. பழைய பேட்டி தற்போது வைரலாகி வருது. ரகுமானினுடைய சகோதரியும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷின் சகோதரியுமான ஏஆர் பார்த்தோன்னா ரஹானா அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேட்டி தான் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருது. அதில் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ரகுமானுடைய எல்லா ட்ரெஸ்ஸையும் அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க, எனக்கு அவங்கள பிடிக்கும், ஒரு விதத்தில் அவங்க ரொம்ப பயங்கரமான போல்டு லேடி, அவங்களுக்கு எங்கள் வீட்டு சைடில் இருந்து ரொம்ப விமர்சனம் செய்வாங்க, ஆனால் அதை பற்றி எல்லாம் ரகுமானிடம் கம்ப்ளைண்ட் செய்து கொண்டு இருக்காமல் அனைத்தையுமே தனியாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ரகுமான் ஒரு பேட்டியில், மற்றவர்களைப் போல நாம் ஒன்றாக ஷாப்பிங் செல்வோம், இல்லை ஊர் சுற்றவோ முடியாது, வெளியில் செல்ல முடியாது, இதனால் அவர்கள் ரொம்பவே விரக்தி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார். மொத்தத்தில் இந்த விவாகரத்திற்கு அவர் அனுபவித்த தனிமையே காரணம். யாரும் இல்லாமல் தனியாக இருப்பதை விட எல்லோரும் இறுதி தனிமையை அனுபவிப்பது ரொம்பவே கொடியது. இந்த வேலையில் பிஸியாக இருக்கக்கூடிய பல ஆண்கள் இப்போ பார்த்தோன்னா வயிற்றில் தற்போது புளியை கரைச்சி வந்துட்டுருக்குன்னு சொல்லணும். ஆரம்பத்தில் தங்கமே செல்லமே அப்படின்னு சொல்லுவாங்க, பிற்காலத்தில் உன்னையே பார்த்து கொண்டிருந்தால் சோத்துக்கு சிக்கிதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நிறைய பேர் பேசுவாங்க. இந்த ஞானம் ஏன் ஆரம்பத்தில் இல்லை அப்படி தான் தெரியலை அப்படின்னு மனைவிகள் சார்பாக இந்த வார்த்தைகள் சொல்லப்படும். ஆக மொத்தத்தில் இப்போ ரகுமான் அவர்களின் விவாகரத்துக்கு அப்புறமாக தனி இருக்கக்கூடிய, அதாவது தனிமையில் இருக்கக்கூடியதாக ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே இதை அடுத்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களோ இந்த முடிவுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.